வணக்கம் நேர்களே. கடந்த 2 நாளாக ஏறின மார்க்கெட் இன்றைய தினம் ஒரு பிரேக் அடிச்சு கிட்டத்தட்ட 89 புள்ளிகள் குறைந்து 24,246.25 முடிவடைந்திருக்கிறது. முக்கிய காரணம் பஜாஜ் ஃபைனான்ஸ் இன்னைக்கு 5.5% மேல வீழ்ச்சி மார்க்கெட்ல, அதனாலதான் நிப்டி இறங்குதுன்னு சொல்லலாம். அட்வான்சஸ் 471, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 2016. அது போல வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் 5% ஏறி இருக்கு. மேலும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பும் இன்னைக்கு லூசிங் பை 0.85 and 1.73%. ஸோ அதனால மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது எகெயின் ரிமைன் நெகட்டிவ் ஓவரால். ஸோ மேலும் இன்றைய தினம் துறைகளை பார்க்கும் பொழுது மெயினா இதுல மெயின் 2 கம்பெனிகள். ஒன்னு பஜாஜ் ஃபைனான்ஸ் 5.5% விழுந்திருக்கு. ஸ்ட்ராங் Q4 ரிசல்ட்ஸ் கொடுத்தும் அது ரியாக்டட் நெகட்டிவ்லி to weak pre-provisioning operation numbers and rising credit cards அப்படிங்கிற 2 ரீசனுக்காகவும். தென் பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் இன்னைக்கு விழுந்திருக்கு. 55,087 முடிவடைந்தது. ஸோ கண்ட்ரிபியூட்டிங் டு த ஓவரால் ப்ரெஷர் பார்க்கும் பொழுது ஃபினான்சியல் செக்டாருடைய அழுத்தம் தான் சந்தைகள் விழுந்ததுன்னு சொல்லலாம். மேலும் இதுல இன்னைக்கு ஏரிய துறைகள்னு பார்த்தோம்னா ரியாலிட்டி, ஃபார்மா, ஆட்டோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணி இன்னைக்கு பெட்டரா பண்ணிருக்கு. பிட்வீன் 1.9% to 2% கிட்டத்தட்ட பண்ணிருக்கு. மேலும் இறங்கிய துறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா PSU, பேங்க்ஸ், தென் மீடியா, தென் மிட் செலக்ட் இதெல்லாம் வீழ்ச்சி அடைந்த துறைகள். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்றைய தினம் ஏரிய பங்குகள்ல HDFC லைஃப், பவர் கிரிட், சன் பார்மா, ஹிண்டால்கோ, சிப்லா, கோட்டக் மஹிந்திரா பேங்க், இந்துஸ்தான் லிவர், SBI லைஃப், டாக்டர் ரெட்டி அண்ட் L&T இவையெல்லாம் ஏரிய பங்குகள். இறங்கின பங்குகள்னு பார்த்தோம்னா பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபினான்ஸ், டாடா மோட்டார்ஸ், ட்ரெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்துசின் பேங்க், அல்ட்ராடெக், பஜாஜ் ஆட்டோ, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், டாடா கன்சியூமர் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். மேலும் HDFC பேங்க், பாரதி ஏர்டெல், மாருதி சுசுகி இதெல்லாம் மார்க்கெட் நிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு கான்ட்ரிபியூட்டட் மோஸ்ட் கெயின்ஸ் சொல்லலாம். பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா டாரன் ஃபார்மால நடந்திருக்கு. தங்கம் 1,160 ரூபாய் குறைந்து 94,430, வெள்ளி 2,423 ரூபாய் குறைந்து 94,439, குரூட் ஆயில் 114 ரூபாய் இறங்கி 5,062 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் FII 50.57 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 1,792 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. சற்று முன் வெளிவந்த US GDP டேட்டா -0.3 வைசஸ் 2.4 கொஞ்சம் வீக்கா இருக்கு. US ஹவுஸ்ல பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அவங்க என்ன டிசிஷன் எடுக்க போறாங்கன்னா டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத தெளிவா இருக்காங்க மெஜாரிட்டி ஆஃப் த ஹவுஸ். ஸோ அதனால திஸ் வில் ஆல்சோ டு இம்பாக்ட் ஃபார் ட்ரம்ப்னு சொல்லலாம். ஸோ தென் மெயினா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்க வை மார்க்கெட் இஸ் சடன் ஃபால் அந்த லாஸ்ட் 30 minutes அப்படின்னு பார்க்கும் பொழுது மெயினா இந்தோ பாகிஸ்தான் டென்ஷன் அது இட்ஸ் ஹையிங் வெரி ஹை வே ஆஃப் வாலட்டிலிட்டி இன் த மார்க்கெட். அதனால கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங். ஏன்னா நாளை மறுதினம் லீவு வரதுனால, நாளைய தினம் லீவு இருக்கிறதுனால அது மாதிரி Q4 ஒரு மியூட்டடா இருக்கு ரிசல்ட்ஸ். தென் இது திஸ் மே லீட் டு எ கன்சாலிடேட்டட் ஃபேஸ் இந்த நிஃப்டி அப்படின்னு எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி நிஃப்டியினுடைய ஃபியூச்சர் வால்யூம் இன்னைக்கு பார்த்தோம்னா பிலோ ஆவரேஜ். தென் இன்னைக்கு தினம் பார்த்தோம்னாக்க 24 ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹையை தொட்டிருக்கு. 30 பங்குகள் 52 வீக் லோவை தொட்டிருக்கு. 37 ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட் அண்ட் 81 ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு லோவர் சர்க்கியூட்டையும் தொட்டிருக்கு. மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை இந்த 24,358 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கக்கூடும். அதுபோல இன்றைய தினம் பார்த்தோம்னா நிப்டி ஓப்பனிங் அப்புறம் 24,396.15 வரையும் போச்சு. அதுக்கப்புறம் படிப்படியாக ஒரு வாலட்டிலிட்டி அதோட ஒரு சாப்பி மூவ்மெண்ட்ல தான் இருந்தது. திடீர்னு ஒரு 3:10 மேல பார்த்தோம்னா 24,198.75 அப்படிங்கிற ஒரு செல் ஆஃப் வந்தது. ஆனா இம்மீடியட் ரெக்கவரி 24,246 முடிவடைந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மார்க்கெட்டை பொறுத்தவரையிலும் இந்த வாலட்டிலிட்டிக்கு மேலே சொன்ன காரணங்கள் தான் ஒரு முக்கிய ஒரு அம்சமாக திகழ்கின்றது. பட் ஸ்டில் பார்த்தோம்னா FII in the buying mode, markets are in the right directions about 24,000. ஸோ அதனால எதுவாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சந்தைகளுடைய ரியாக்ஷன்ஸ் தான்
நம்ம பார்க்க வேண்டும். ஸோ அதனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சந்தைகள் வந்து வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். நாளைய தினம் சிறப்பு பதிவிலே நிறைய விஷயங்களை பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.